வணக்கம். கம்மிங் 23rd குரூப் 2 மெயின்ஸு டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் நடக்க போகுது. ஸோ எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். சூப்பராக எழுதிட்டு வாங்க. டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் ஃபாலோ பண்ணி ஆகணும். சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதாவது 9:15க்கு உங்களுக்கு புக்லெட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுங்க. உள்ளே அந்த 1/4 மணி நேரத்தில் நீங்கள் என்னென்ன கொஷின் எழுத போகிறீங்க, என்னென்ன கொஷின் எழுத வேணான்னு முடிவு பண்ணிடணும். அதாவது என்ன கொஷின் நீங்கள் எழுத போகிறீங்கிறத விட இந்த கொஷின்லாம் நான் ஆப்ஷனில் விட்டுருவேன், இந்த கொஷின் நான் எழுத மாட்டேங்கிறத முடிவு பண்ணிடணும். அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஆன்சர்னு ஒன்று இருக்குங்க பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு மார்க் பண்ணி வச்சுருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒருவேளை நீங்கள் அதை எழுதலை கடைசியாக அடிச்சு விடணுன்னா அந்த மார்க் பண்ண கோட்லேயே அப்படியே அடிச்சு விட்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எழுத போகும்போது தான் நீங்கள் என்ன கொஸ்டின் எழுத போகிறேன், என்ன கொஸ்டின் ஆப்ஷனில் விட போகிறேன்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். கண்டிப்பாக மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் கொஷினை ரீட் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் எது, தெரியாத கொஷின் நான் இந்த கொஷின் அதாவது ஒரு 3 கொஷின் கொடுத்து அதில் 2 கொஷின் எழுத போகிறாங்க. அப்போ அந்த ஒரு கொஷின் நீங்கள் ஆப்ஷன் விடணும். எந்த கொஷினில் நீங்கள் ஆப்ஷனில் விடுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே மார்க் பண்ணிடுங்க. நீங்கள் திருப்பி எழுதிட்டு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படி ஒரு கோடு மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கொஷின் நீங்கள் எழுதவே கூடாது, அந்த கொஷினை பார்க்கவே கூடாது, திருப்பி ரீட் பண்ணக்கூட கூடாது. அப்போது நம்ம எழுதிட்டு வேகமாக போயிட்டு இருக்கும்போது அந்த கொஷின் நம்ம வேகமாக ரீட் பண்ணுவோம். ஆனால் நம்ம அதை எழுத போகிறதே இல்லை. அப்புறம் அதுக்கு அந்த ரீட் பண்ணுறதுல ஒரு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அரை நிமிஷமும் 1 நிமிஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு எதை நீங்கள் எழுத மாட்டீங்க அப்படிங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 9 கொஸ்டின் உங்களுக்கு 10 மார்க் இருக்குங்களா, அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது, அதனால் அதில் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக 5 10 மார்க் கொடுத்து அதில் 3 10 மார்க் எழுதணும். ஸோ அதில் 2 கொஷினை நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். அந்த 2 கொஷின் என்னென்னு ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிடுங்க. அடுத்ததாக 6 யூனிட்லேருந்து ஒரு யூனிட்டுக்கு 3 கொஷின், அதில் 2 கொஷின் நீங்கள் எழுதணும். அப்போ 3ல் 2 எழுதணும், 1 ஸ்கிப் பண்ணணும். அப்போ எல்லா யூனிட்டில் எந்த ஒரு கொஷினை நீங்கள் எழுத போகிறது இல்லை, கண்டிப்பாக எனக்கு இது தெரியவே தெரியாது, நான் எழுத போகிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. அந்த அடுத்த கொஸ்டினுக்கு வரும்போது நீங்கள் மார்க் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் அந்த கொஸ்டினை ரீட் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, அடுத்த கொஸ்டினை திருப்பிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் பர்ஃபெக்டாக டைம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு. டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப காம்ப்ளிகேட் தான். 300 மார்க்குக்கு 3 மணி நேரத்தில் எழுதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, குரூப் 1 மெயின்ஸே 250 மார்க்குக்கு தான் 3 மணி நேரம் எழுதுகிறோம். இது 300 மார்க்குக்கு நீங்கள் 3 மணி நேரம் எழுத போகிறீங்க. எத்தனை 12 கொஸ்டின், 12 10 மார்க் கொஸ்டின் எழுத போகிறீங்க, 12 15 மார்க் கொஸ்டின் எழுத போகிறீங்க. ஸோ இதில் எப்படி டைமிங் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்கு 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைமு. அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ, முதல் 1/4 மணி நேரத்துக்கு நீங்கள் 3 கொஸ்டின் முடிச்சிருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1/4 மணி நேரத்துக்கு 3 கொஸ்டின் நீங்கள் முடிக்கிறீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு 6 கொஸ்டின், 45 நிமிஷத்துக்கு 9 கொஸ்டின், 1 மணி நேரத்துக்கு 12 10 மார்க்கையும் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 15 மார்க்கு ஒரு 2.5 பக்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு சாலிடாக 10 நிமிஷம் கண்டிப்பாக தேவைப்படும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிக்கிறீங்க, கொஞ்சம் டயக்ராம்லாம் போட்டு டக்கு டக்குன்னு முடிக்கிறீங்கன்னா ஒரு 9 நிமிஷமாச்சும் தேவைப்படும். அதாவது 10 மார்க், ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்கு நீங்கள் 5 நிமிஷம் எடுத்துக்கணும், ஒரு 15 மார்க் கொஸ்டினுக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கணும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஆல்ட்ரு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு 6 நிமிஷமாக எடுத்துக்கோங்க, 15 மார்க் கொஸ்டினுக்கு 9 நிமிஷமாக மாற்றிக்கோங்க. ஆனால் இதை மேனேஜ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். நீங்கள் இப்போ வரைக்கும் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அப்படியே போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே போங்க. ஆனால் இது என்னோடய சஜஷன். 5 நிமிஷம் ஒரு ஃபஸ்ட்டு 1 ஹவரில் 10 மார்க்கே முடிச்சிடணும். அதுக்கப்புறமா 15 மார்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுக்கு 10 நிமிஷமானால் 12 கொஷினுக்கு 2 மணி நேரம் தேவைப்படும், மொத்தமாக 3 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, நீங்கள் எதை ஃபஸ்ட்டு எழுத போகிறீங்க, எதை கடைசி எழுத போகிறீங்க. சிலர் 10 மார்க்கை ஃபஸ்ட் எழுதுவாங்க, சிலர் 15 மார்க்கை ஃபஸ்ட் எழுதுவாங்க. அது உங்களோட சாய்ஸ் தான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினும் இருக்குது, தெரியாத கொஸ்டினும் இருக்குது. அப்போ நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டினெல்லாம் ஃபஸ்ட் எழுதிடுவீங்களா, இல்லை தெரியாத கொஸ்டினை அப்புறமா வந்து எழுத போகிறீங்களா, இல்லை தெரியாதுன்னு எனக்கு ஆர்டரே இல்லை நான் ஃபுல்லாக எழுத போகிறேன் அப்படின்னு எழுத போகிறீங்களா, அது உங்கள் சாய்ஸு. அதில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, இப்போது உங்களால் தெரியாத கொஸ்டினையுமே என்னால் மேக் பண்ணி கரெக்டாக தெரிஞ்ச மாதிரியே அப்படியே அழகாக நான் எழுதிடுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரிசையாகவே எழுதி முடிச்சிருங்க. 10 மார்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க, அப்புறமா 15 மார்க்கெல்லாம் முடிச்சிருங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் இப்போ விட்டுட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் எத்தனை கொஸ்டினை விட்டுருக்கோம், எத்தனை கொஸ்டினை விடாமல் போகணும் அப்படின்னு நீங்கள் திருப்பி உட்காந்து கவுண்ட் பண்ணுவீங்க, அதில் ஒரு டைம் போகும். ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டில் விட்டுருவீங்க.
ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒன்றும் ஒரே ஃப்ளோவில் எழுதி முடிச்சிருங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட் எழுதி முடிச்சுட்டு தெரியாத அப்புறமா வந்து எழுதுனாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சதெல்லாம் ஆனால் எழுதும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லா ப்ரெசென்ட் பண்ணி சூப்பராக எழுதிருங்க. தெரிஞ்ச கொஷின் சூப்பராக எழுதிருங்க. தெரியாத கொஷின் உங்களுக்கு தெரியாதுன்னு அந்த கொஷின் தெரியாத மாதிரியே இருக்கக்கூடாது, அதை மேனேஜ் பண்ணி நீட்டாக எழுதிடணும். அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங், நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் யாராக இருந்தாலும் சரி, ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அலைன்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். உங்கள் பேப்பர் பார்க்கும்போதே நீட்டாக இருக்கணும். அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா எவ்வளோ நீட்டாக இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். இத்தனை நாள் எப்படி இருந்தாலும் அங்கே நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஹேண்ட் ரைட்டிங் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக நீங்கள் ஒரு 8 கொஷினை சூப்பராக எழுதிருக்கீங்க, 2 கொஷினை 3 கொஷினை 8 கொஷினை சூப்பராக எழுதிருக்கீங்க, 4 கொஷினை விட்டுட்டீங்க அப்படிங்கிறது மேட்டர் இல்லை. நீங்கள் 8 கொஷினை சூப்பராக எழுதிருக்கீங்க, ஒரு 4 கொஷினை ஓரளவுக்காச்சும் மேக் பண்ணி எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் உங்களுக்கு நல்ல மார்க்கும் திடீர்னு வந்துடலாம், மார்க் வராமலும் போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க் வந்தால் உங்களுக்கு லக்கு தானே, ஓகேங்களா? ஸோ அந்த பேசிஸில் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் விஷயம். பதட்டம் இல்லாமல் முன்னாடி போங்க. ரொம்ப பயப்படுறதுக்கு எதுவும் அவசியம் இல்லை. சூப்பராக எழுதிட்டு வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 500+ போஸ்டிங் இருக்குது. 7000 பேரோ சம்திங் எழுதுறீங்க. எழுதுகிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.